This video sponsored by GenReview. GenReview பத்தி நீங்க தெரிஞ்சிக்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவெடுப்பதற்கு முன் உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள். சிலரை வெற்றி பெற முன்னணியில் இருந்து வழிநடத்துவதை விட பின்னால் இருந்து தைரியம் கொடுப்பது அவசியம். எந்த உறவும் நீண்ட காலம் நீடிக்காது. இது குறுகிய காலத்தில் அதிக மகிழ்ச்சியை அளிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள். சக நண்பர்களை பற்றி தவறாக பேசும் நண்பரை ஒருபோதும் நம்பாதீர்கள். கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அவைகள் உங்களை பாவங்களை செய்யும். வழியில் குறைக்கும் நாய்களை எல்லாம் வாயை மூடு. நீங்கள் நினைத்தால் உங்கள் இலக்கை அடைய முடியும். நம்மை பற்றி இனிய வார்த்தைகள் பேசுபவர்கள், கிசுகிசுக்கள் மற்றும் தீங்கு விளைவிப்பவர்களிடமிருந்து விலகி இருங்கள். அவை பாலில் ஒரு துளி விஷம் போன்றது. இவ்வுலகில் வாழ்வது என்பது நல்லவராகவும் பிடிவாதமாகவும் இருக்க வேண்டும். மக்கள் மீது நல்லிணக்கம் காட்ட வேண்டும். சூழ்நிலைகள் மீது பிடிவாதம் காட்ட வேண்டும். மற்றவர்களின் தவறுகளை பற்றி PhD படிப்பதை விட உங்கள் பட்டப்படிப்பை சொந்த மனநிலையில் செய்வது நல்லது. வளர்ந்தவனை பார்த்து பொறாமைப்படுவதே பலவீனனின் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம். ஒரு பந்தம் வேண்டும் என்றால் அந்த பந்தம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளும் குணம். வழியில் தடைகள் இருந்தால் நிறுத்த வேண்டியது பயணம் அல்ல, நடை மற்றும் வேலை செய்யும் வழியே தவிர தடைகள் வரும்போது நிறுத்தம் வழி அல்ல. உங்கள் சிரமங்களை எப்பொழுதும் சவாலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தைரியம் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து வெளியேறும் வழியை காட்டும். கடன் வாங்கி இந்த பூமிக்கு வந்தோம். இன்னும் சில வருடங்களில் இந்த பூமியில் எருவாகி விடுவோம். உங்களை நேரடியாக எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாத போது மற்றவர் உங்கள் ஆளுமையை விமர்சிக்க தொடங்குகிறார். முடியாது என்று நினைத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. முயற்சி செய்து பாருங்கள். வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். தோல்வி அனுபவத்தை தருகிறது. 100 பேர் அதை 100 விதங்களில் சொல்கிறார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டால் உங்கள் மன அமைதியை இழக்க நேரிடும். எனவே உங்கள் உள் ஆன்மா உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். ஏனெனில் அது உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. ஒரு நாள் உடைந்துவிடும் என்று தெரிந்தும் உறவை முறிக்க முடியாத அளவுக்கு உறவை வளர்ப்பதே மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். உங்களிடம் சிறப்பு திறமை எதுவும் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். நமது வாழ்வில் நமது குறைகளையும் பலவீனங்களையும் அறிவதே மிகப்பெரிய கல்வி. நமது ஆசை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அவ்வளவு தீவிரமான முயற்சியும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம். நீங்கள் புரிந்து கொள்ளாதவற்றில் 10ல் ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் பல பிரச்சனைகள் மறைந்துவிடும். அறிவுள்ள ஒருவருடன் வாதிடுங்கள். தோல்வியில் ஞானம் வருகிறது. அறியாதவர்களிடம் வாக்குவாதம் செய்யாது. உன் ஞானத்தை இழப்பாய். உங்களிடம் உதவி கேட்கும் ஒருவரை ஒருபோதும் குறைத்து பார்க்காதீர்கள். உங்களுக்கும் சில நேரங்களில் மற்றவர்களின் உதவி தேவைப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த தவறும் செய்யாத நீ ஏன் பயப்படுகிறாய்? தவறு செய்தவர் காலரை கட்டி கொண்டு நடக்கிறார். நீங்கள் எந்த தவறும் செய்யாத போது யாருக்கும் பயப்பட வேண்டாம். சில சமயங்களில் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. தாங்க முடியாத மகிழ்ச்சியையும் தாங்க முடியாத வலியையும் தருவது உங்கள் அன்புக்குரியவர்கள். யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம். அதை கேட்டவுடன் அவசரப்படாமல் அதில் உண்மையையும் பொய்மையும் அறிந்து செயல்படுபவர்களே அறிவாளிகள். இந்த சமூகம் அவனுடைய வார்த்தையின் மனிதனை வெட்கப்படுத்துகிறது. வார்த்தைகளை மாற்றும் மனிதனை மதிக்கிறது. சேற்று நீரில் கூட அள்ளிகள் புனிதமானவை. விஷமுள்ள தேனீக்கள் மத்தியில் கூட தேன் இனிமையானது. அவர்கள் வசிக்கும் இடத்தையோ அல்லது அவர்களை சுற்றியுள்ள மக்களையோ யாரும் மதிப்பிடக்கூடாது. அந்நியன் அறைந்தால் கூட மறக்க முடியாது. ஆனால் நாம் விரும்பும் ஒருவரின் அடியை நாம் உயிருடன் இருக்கும் வரை மறக்க முடியாது. வாழ்க்கையில் சிலரிடமிருந்து நாம் எவ்வளவு தூரம் விலகி செல்கிறோமோ அவ்வளவு நல்லது. இல்லையில் நமது நல்லறம் கூட திறமையின்மையாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். மேலும் எப்பொழுதும் நாளைக்காக கனவு காணுங்கள். ஆனால் இன்று மகிழ்ச்சியாக வாழ்க. கவனமாக இருங்கள். நீங்கள் செய்த நன்மையிலும் தீமை தேடும் பெரிய மனிதர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள். ஒருவர் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு மதிப்பு கொடுக்காதவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருந்தால் உங்கள் மதிப்பு என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
இந்த நாட்களில் உறவுகள் ரொட்டி போன்றது. ஏனென்றால் சிறிது நெருப்பு ஏற்பட்டால் ரொட்டி பழுதடைவது உறுதி. புரிந்து கொண்டவர்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. எல்லா விமர்சகர்களையும் புறக்கணிக்க வேண்டிய அவசியமில்லை. சந்தேகத்தில் வாழும் ஒருவன் எவ்வளவு தேடியும் இவ்வுலகில் மகிழ்ச்சியை காண முடியாது. நட்புக்காகவோ அறிமுகத்திற்காகவோ யாரையாவது தேட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் ஆளுமை நன்றாக இருந்தால் பலர் நம்மிடம் வருவார்கள். வார்த்தைக்கு எங்கே மதிப்பு இருக்கிறது என்று கேட்கவில்லை என்றால் அந்த வார்த்தைக்கு எங்கே மதிப்பு இல்லை என்று கேட்டால் பதில் கிடைக்காது. ஜாக்கிரதை, நெஞ்சில் வாளை மறைத்து 2 வார்த்தையில் பூக்களை வீசுபவர்கள் இருக்கிறார்கள். சிலரை பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொண்டால் மற்றவர்களை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்திற்காக கூச்சல்கள் அதிகம், பொய்க்கு ரசிகர்கள் அதிகம், ஆயுள் காலம் குறைவு. உண்மையில் எதிரிகள் மிகவும் நட்பானவர்கள். குறைவாக நட்பை விட நெருக்கம் முக்கியமானது. கனவுகள் விழிக்கும் வரை பயணிக்கும், அலைகள் கரையை நோக்கி பயணிக்கும், மேகங்கள் மழையை நோக்கி பயணிக்கும். ஆனால் நட்பு என்பது மரணத்தை நோக்கி பயணம். உணவை பற்றி தியானிப்பதை விட விரதம் இருந்து கடவுளை தியானிப்பது சிறந்தது. வெற்றி பெறுபவரின் வெற்றிக்கு பின்னால் எவ்வளவு முயற்சிகள் இருக்கிறதோ அதே அளவு தோல்விக்கு பின்னும் காரணங்கள் இருக்கின்றன. ஒருவரின் முயற்சி பலனை தருகிறது என்றால் மற்றவரின் காரணங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதற்கான வழிமுறைகளை வழங்குகின்றன. வாழ்க்கை நம் கையில் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் நம்மை அறியாமல் நம்மை அழைத்து செல்கின்றன. அழுத்தத்தை தாங்க முடியாதவன் நிலக்கரியை போல் இருக்கிறான். உயிரை பிழைப்பவர் வைரம் போல் பிரகாசிக்கிறார். சிங்கத்தின் முதுகில் எத்தனை நாய்கள் குறைத்தாலும் சிங்கத்தின் மதிப்பு குறையாது. மேலும் பின்னால் என்ன சொன்னாலும் நம்ம மதிப்பு குறையாது. நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்வது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் விரும்பியதை செய்ய முயற்சி செய்யுங்கள். பொறுமையாக தாங்குகிறார்கள் என்று கிண்டலாக சொல்வது தவறு. நாம் யாராக இருந்தாலும் யாரையும் குறைவாக பார்க்கக்கூடாது. திருப்பி கேலி செய்தால் தாங்க முடியாது. புரிந்து கொள்ள முடியாத குருட்டுத்தன்மைக்கு முன் எந்த கண்ணாடியும் பயனற்றது. அறியாமை பேசும் பிறகு சிந்திக்கும் பேச்சு இறப்பவரை வாழ வைக்க வேண்டும். ஆனால் உயிர் பிழைத்தவர்களை கூட மனதளவில் கொல்லக்கூடாது. சிந்திக்கும் வார்த்தைகளில் பொய்கள் உள்ளன. ஆனால் கோபமான வார்த்தைகளில் உண்மைகள் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு மனிதனும் தனக்கு கிடைத்ததை கேவலமாக பார்க்கிறான். அதனால்தான் வாழ்க்கை மனிதனை கடுமையாக நடத்துகிறது. மௌனமாக இருப்பதற்கு அதிக ஞானம் வேண்டும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக பேசுவதன் மூலம் தீர்க்க முடியும். மற்றவை அமைதியாக இருப்பதன் மூலம் தீர்க்கப்படும். அதிக சர்க்கரை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. மேலும் மனிதர்களின் வார்த்தைகள் இனிமையானவை. உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை பகிர்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கி விளைவிக்கும். வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான விஷயம் அதை வீழ்த்தும் சோகம். கற்றுக்கொள். மேலும் மோசமானது ஏமாற்றம், அதை புறக்கணிக்கவும். எல்லாவற்றையும் விட மோசமானது பொறாமை, அதை குறிவைக்காதீர்கள். எதிர்த்து போராடும் எதிரி விட நம்பகமான நண்பன் ஆபத்தானவன். வெற்றி பெற போராடும் போது மட்டும் கண்ணீர் வரும். ஆனால் கஷ்டத்தில் வரும் கண்ணீருக்கு மதிப்பு இல்லை. வெற்றிக்கு பிறகு கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். முயற்சி செய்வதில் தவறில்லை. ஏனென்றால் அது அடுத்த வெற்றிக்கு உங்களை தயார்படுத்துகிறது. ஒரு வீட்டின் கூரையில் ஒரு துளை சூரிய ஒளியில் தெரியவில்லை. ஆனால் மழையில் அதன் பெரும்பகுதி வெளியேறுகிறது. எந்த ஒரு மனிதனைப் போலவே அவர்களின் உண்மையான குணம் சரியான நேரத்தில் வெளிப்படும். தண்ணீர் அசையாமல் இருக்கும்போதுதான் நாம் பிரதிபலிப்பை காண முடியும். மேலும் நம் மனம் தெளிவாக இருக்கும்போது மற்றவர்களின் நல்லதை காணலாம். மனம் உடைந்தால் வார்த்தைகளுக்கு மௌனத்தை தவிர வேறு இடமில்லை. துன்பம் மனதை மட்டுமல்ல மனிதனையும் மாற்றுகிறது. வாழ்க்கையில் இன்பம் குறைவு, துக்கம் அதிகம் என்று வருத்தப்பட வேண்டாம். ஒரு மரத்தில் அதிக இலைகள் உள்ளன, ஆனால் குறைவான பூக்கள் உள்ளன. ஆனால் அவை இலைகளை புறக்கணிக்கின்றன. எல்லாம் இருக்கும்போது உங்களுடன் இருப்பவர்கள் நினைவில் கொள்ளுங்கள். எதுவுமே இல்லாத போது உங்களுடன் வருபவர்களை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடையது அல்லாத நாளில் அமைதியாக இரு. ஒவ்வொரு நாளும் தாழ்மையுடன் இருங்கள். அப்போதுதான் நீங்கள் வாழும் வரை உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். அன்பால் பால் கொடுத்து வளர்த்தாலும் பாம்பு கடிக்கும்.
அநீதியான ஒருவருடன் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் தனது உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துவார். வாழ்க்கையில் சாகசமாக இருங்கள். வெற்றி பெற்றால் நல்ல தலைவராவீர்கள். நீங்கள் தோற்றால் நீங்கள் இன்னொருவருக்கு வழிகாட்டியாக மாறுவீர்கள். உடைந்த பாலில் செய்யப்பட்ட பொருள் அதிக மதிப்பு வாய்ந்தது. அதேபோல் நொறுக்கப்பட்ட மனதால் செய்யப்பட்ட எண்ணம் மிகவும் மதிப்புமிக்கது. வெற்றியில் பெரியது இந்த உலகத்திற்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் தோற்றவுடன் இந்த உலகம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். உங்கள் கஷ்டம் ஒருபோதும் முடிவடையாது. உங்கள் மகிழ்ச்சி ஒருபோதும் வராது. கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். துன்பங்களை பொறுமையாக தாங்குங்கள். மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். எதிர்மறையான எண்ணங்களே உங்கள் வெற்றியை தடுக்கின்றன. நீங்கள் கீழே விழும்போது முயற்சியை நிறுத்தினால் உங்கள் வேலையில் வெற்றி பெற முடியாது. நிம்மதி தராத செல்வம், ஆரோக்கியமில்லாத வாழ்வு, புரிந்து கொள்ள முடியாத உறவு, விரும்பாத நட்பு ஒன்று இருந்தாலும் வளர நீங்கள் தாழ்மையுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சரி செய்தால் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நிறைவடையாது. கலியுகத்தில் உண்மை பேசுபவன் கெட்டவன், பொய் பேசுபவன் நல்லவன், உதவி செய்பவன் துறவி, வேடம் போடுபவர் நாராயணன், ஏமாற்றுபவன் கடவுள். ஆனால் இருப்பவன் நேர்மையானவர் எப்பொழுதும் தனிமையில் இருக்கிறார். எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் பாலைவனத்தில் செடிகள் வளர முடியாது. மேலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எவ்வளவு சேவை செய்தாலும் உங்கள் பெற்றோரின் கடனை அடைக்க முடியாது. அழுக்கு கொண்ட காசி அது போனாலும் ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறாது. படிக்கட்டுகளை பார்த்து கொண்டு நின்றால் மேலே செல்ல முடியாது. தொடர்ந்து திட்டங்களை வகுத்தால் வெற்றி கிடைக்காது. முன்னேறி நடவடிக்கை எடுக்க தொடங்குங்கள். உங்களை பற்றி உயர்வாக நினைப்பது தவறில்லை. ஆனால் மற்றவர்கள் உங்களை விட குறைவானவர்கள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஒரு முட்டாள் போல் வாழ்வீர்கள். நம் வாழ்வில் நல்லதை நெருங்க வேண்டும். தீமையை முடிந்த வரையில் விலக்கி வைக்க வேண்டும். அன்புடன் வாழ்த்தும் காலம் போய் தேவைக்காக மட்டுமே பேசும் காலம் வந்துவிட்டது. புரிந்து கொண்டு சிறந்து விளங்கினால் அனைவருடனும் இருப்பீர்கள். இல்லையெனில் நீங்கள் மட்டுமே உங்களுடன் இருப்பீர்கள். நீங்கள் எதுவாக இருக்க விரும்புகிறீர்களோ அது உங்கள் கையில். பின்னால் ஆட்கள் இருந்தாலும் முதுகில் குத்துபவர் பின்னால் வருவார். கவனமாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.